ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னா, இன்றைக்கி வந்து ஏற்காடு தாங்க. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தான் போயிருந்தோம். ரொம்ப நாளாகவே வந்து வெளியில் போகணுன்னுட்டு கேட்டே இருந்தாங்க வீட்டில். சரின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்பவே வந்து இயற்கையாக அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு 3 o'clock டைம் போல் எடுத்தது தான். ரொம்ப மிஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. வெயில் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. முன்னாடி நாள் தான் வந்து அங்கே ரெய்னிங்காக இருந்துச்சா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குளிராகவே நல்லா இருந்தது. மிஸ்ட்டு ஓவராக இருந்தது. நாங்கள் ஒரு 3 years பேக் வந்து போயிருந்தோம். அப்போ வந்து இது வந்து பகோடா பாயிண்ட்டு. அங்கே வந்து நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம். சரின்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அடுத்தது வந்து போட்டிங்லாம் போய்க்கலாமேன்னு சொல்லிட்டு போயாச்சு. இது வந்து இந்த மேலேருந்து பார்க்குறது தான் வந்து இதோட அழகே. ஆக்சுவலாக ஏற்காடுக்கு வந்து எத்தனையோ தடவை வந்து நாங்கள் கிளம்பி போக முடியாமல் இருந்திருக்கு. 3 years பேக் வந்து ஊட்டி கொடைக்கானல் கூட ஒன்ஸ் போயிருக்கோம். ஆனால் ஏற்காடு வந்து எத்தனையோ ட்ரிப் வந்து கிளம்பி போனதில்லை. பக்கம்தான், இருந்தாலும் வந்து போக முடியல. 3 years வந்து எப்படியோ ட்ரை பண்ணி போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து அங்கே இருந்த கடையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அங்கேயே வந்து ஒரு கோவிலுமே இருந்தது. என்ன சாமின்னு தெரிஞ்சால் லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அப்படியே மேலே போயிட்டு மிஸ்டெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கீழே வந்தோம். கீழே வரும்போது நிறைய சின்ன கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு, எப்பயுமே இந்த மாதிரியான கிளைமேட்டுக்கெலாம் வந்து சூடாக பஜ்ஜி, மேகி, பக்கோடா இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். நாங்களுமே வந்து பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக ரொம்பவே லேட் ஆகிடுச்சி போகிறதுக்கு. பக்கம் தான் இருந்தாலும் வந்து செல்ஃப் ட்ரைவ்ன்றதுனால பார்த்து பொறுமையாகவே போயிட்டுருந்தோம். கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாளாக வெயிலில் ரொம்ப வாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போயிருந்தோம். போட்டிங் போகும்போது வந்து க்ளோசிங் டைமாக இருந்துச்சு. அங்கே வந்து 6 o'clockலாம் வந்து அலோடு கிடையாது. அப்படியே போட்டிங் சும்மா ஜஸ்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து க்ளோசிங் டைம் போனதுனால வந்து நம்மளால் போட்டிங் போக முடியல. போட்டிங் போகிற மாதிரிலாம் வந்தோம்னா நம்ம இயர்லி மார்னிங் ஆகணும். ஈவினிங் டைம் போனோம்னா வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. தண்ணியில் போகும்போது ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். நிறைய டூரிஸ்ட்டு பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. லீவ் டேஸ்ன்றதுனால வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. வீக் டேஸ்லேயும் இதுக்கப்புறம் வந்து போக கூட்டம் அதிகமாக வரும்ன்ட்டாங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து பாஸ் போட்டாச்சு. ஸோ வந்து ஏற்காடில் வந்து நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம நினச்ச டைம் வந்து அங்கே போய்க்கலான்னு சொல்லிட்டு போட்டிங்குமே வந்து அங்கேயுமே ஜாலியாக இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளுமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி ஏற்காடு பக்கமாக இருந்தாலும் ஏன் இது வரைக்கும் போகாமல் இருக்கிறது யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து 3 years பேக் வந்து நாங்களுமே வந்து போகணும் ட்ரை பண்ணி எத்தனையோ ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிருக்கு. நல்லா ஜாலியாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் அங்கேருந்து. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்கான். ஸோ அங்கே இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போகும்போது ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஷாப் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணோம். கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. எப்பயுமே மேலெலாம் வந்து கம்மியாக இருக்கும்னு தான் நினச்சோம். நம்ம வாங்குகிற அளவுக்கு மாதிரி தான் இருந்தது. அங்கேயுமே உட்டன்லேயே வந்து கரண்டி, ஸ்பூனு இதெல்லாமே இருந்தது. பார்க்க நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க விளாட்றதுக்கெலாம் எல்லாம் நல்லா இருந்தது. வந்து ஸ்பூனு தேங்காய் ஓட்லேயே பண்ணது. நம்மளாம் அதை வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். இங்கே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பட் ரேட்டு தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம், வாங்கலை. பம்பரம், பிபி அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. எல்லாமே வந்து உட்டன் தான். இந்த ஸ்பூன் தான் வாங்கலாமா வேண்டாமான்னு திருப்பி பார்த்துட்டு வச்சுட்டேன். உட்டன் ஸ்பூன் இது வரைக்கும் வாங்கலை. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். சாக்லேட் எப்பயுமே இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போனால் சாக்லேட் தான் ஃபேமஸ்ஸு, ஹோம்மேட் சாக்லேட்ஸு. சரி நாமளுமே வாங்கலாமான்னுட்டு போய்ட்டு பார்த்தோம்.
கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு அந்த கடையில் எல்லாமே. சரி நெக்ஸ்ட் டே வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துலேயே தான் இருக்குது, போட்டிங் பக்கத்தில். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் வாடின போல் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய ரோசஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பூத்துருந்துச்சு. செம அழகாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வந்து க்ளோசிங் டைம் தான் போயிருந்தோம். க்ளோசிங் டைம் போனதுனால கொஞ்சம் ஹரிபரியாக எல்லாமே பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் வந்து செம அழகாக இருந்துச்சு. அங்கே ஏற்காடு ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவர் தான் இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இருக்குது, நம்ம அதை பே பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு தனித்தனியாக அமௌண்ட் இருக்குது. ரொம்பவே பச்சை பசேல்னு நல்லது. கிளைமேட்டுமே அந்த டைம் வந்து ரொம்ப மிஸ்டாக நல்லா இருந்தது. கொஞ்சம் கூட வெயிலே தெரியல. பார்க்க தான் வெயில் இருக்க மாதிரி இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, ஆனால் வந்து வெயிலே தெரில. ஃபுல்லாகவே ரோசஸ் தான். ரோசஸ் கலர் கலராக நல்லாவே இருந்தது. அப்படியே ஜாலியாக நடந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பசங்களாம் விளையாடுறதுக்கு பார்க்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதை சுற்றி பார்க்கறதுக்கே வந்து 3 hours ஆகும் போல் இருக்குது. நம்ம க்ளோசிங் டைம் போனதுனால கொஞ்சம் ஹரிபரியாக பார்க்குற மாதிரி இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வந்து நல்லா சூப்பரான பாயிண்ட்லாம் இருக்குது ஃப்ளவர்ஸ் பக்கத்துலாம். நிறைய பூ வந்து இப்போ பூத்துட்டு இருந்தால், அதுவும் மழை டைம்ன்றதுனால மழையே பெய்யாத அந்த டைம் இருந்தாலும் வந்து மழை திடீர்னு பெஞ்சிட்டு இருந்து சொன்னாங்க. அப்படியே மினி ஊட்டி, ஏழைகளின் ஊட்டின்னு சும்மா சொல்கிறாங்க, நிஜமாகவே ஊட்டி மாதிரி தாங்க இருந்தது. கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு. இங்கே கீழே இருக்கிறதோட அங்கே மேலே வந்து கிளைமேட் நல்லாவே இருந்தது சொல்லப்போனால். டக்குன்னு வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போகணுன்னா நம்ம வந்து கிளம்பி போய்க்கலாம். ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சார்ஜஸ் கம்மியாகுது. எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து ஏற்காடு ரொம்ப பிடிக்கும். அது என்ன சின்னதாக இருந்தாலுமே வந்து பார்க்க நல்லா இருக்க மாதிரி தோணும். இந்த ரோஸ் கார்டன்லாம் ஊட்டிலையுமே இருக்குது, இங்கேயுமே இருந்துச்சு. நிறையவும் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து க்ரீன் கலர் ரோஸஸாக டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்க்க நல்லா இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி செடிலாம். க்ளோசிங் டைமாக இருந்தாலுமே போக கூட்டம் அதிகமாகிட்டே வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் வந்து ஈவினிங் வந்து அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி தான் வந்திருந்தாங்க. நம்ம வந்து அடுத்த நாளே கிளம்புற மாதிரி தான் வந்துட்டு 1 day ஸ்டேயிங் மாதிரி தான் வந்திருந்தோம். இது வந்து சாமந்தி செடி. சாமந்தி செடிலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஃபுல்லாகவே ரோஸ் செடி தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே ரம்மியமாக இருக்குது, மிஸ்டாக இருக்குது ஃபுல்லாக. இது வந்து என்ன காலிஃப்ளவர் செடி மாதிரி இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது பார்க்க. டைம் போனதே தெரியல, கடகடன்னு. அவங்க வந்து எல்லோரும் வெளியே போக சொன்னாங்க. இனிமேல் பொறுமையாக சுற்றி பார்க்கணுன்னா சுற்றி பார்க்கலாம். எல்லா கலர்லேயுமே ரோஸ் இருந்தது. அங்கெல்லாம் டச் பண்ணலாம் கூடாது, அலோட் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வெளியில் அந்த தூரத்துல இருந்தே பார்த்துக்கலாம். பார்க் பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுற பார்க்கும் இருக்குது. நிறைய பசங்க அங்கே ஊஞ்சல் எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க, நம்மளுமே விளையாடிக்கலாம்.
சர்க்கஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய சர்க்கஸு. அது பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. ஏதாவது சின்ன வயசுல இந்த மாதிரி சர்க்கஸு ஊஞ்சல்லாம் பார்த்தாலே விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போலாம் ஓடி ஓடி போய் ஏறி விளாடுவோம். இப்போ பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. நான்லாம் விளையாடல, தூரத்துலேருந்தே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அங்கே பொட்டானிக்கல் கார்டன்லேயே இருந்துச்சு. நிறைய கீழேயுமே கொட்டி கிடந்தது. நம்ம சைடெலாம் இருக்குள்ள குட்டி குட்டி அத்தி, அந்தமாரி அத்திப்பழம். இங்கே வந்து மலை அத்தியுமே கிடைக்குமா. அதெல்லாம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். அத்திப்பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய கீழே கொட்டி கிடந்துச்சு. மரத்துலேயுமே நிறையா இருந்தது. அந்தளவுக்கு தெரியல, குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு சொன்னாங்க. ஆனால் பறிக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இங்கே இருக்கிற அத்திப்பழம்லாம் வந்து மலை அத்தி வந்து ரொம்பவே நல்லது சொன்னாங்க. அது வந்து தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பிரிட்ஜு மாரி லைட்டாக இருக்குது இல்லையா, இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வருமா, மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாக போகும்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஊட்டி போகலான்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து இ பாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடுன்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்களே, சரி நம்ம இங்கேயே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஏற்காடு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஊட்டிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் வந்து இது அதுக்கு சமமாக நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த டைம் வந்து கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனாலேயே என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏற்காடு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஜாலியாக அங்கே பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே வந்து ரூம் எடுத்து புக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் ரூம் கிடச்சிது.